நன்றி. சிவாய நம. தந்திரம் 5, பாடல் 1451. 10 திசையும் பரம் ஒரு தெய்வம் உண்டு, எத்திக்கு இவர் இல்லை என்ப அமலர், கொத்து திருவடி நீழல் சரண் என தத்தும் வினைக்கடல் சாராது காணுமே. இந்த பாடல் பொருள் பார்க்கலாம். எந்த திசையை நோக்கினாலும் திசைக்கு ஒரு தெய்வம் உண்டு. ஆனால் இந்த எல்லா தெய்வங்களுக்கும் மேலான ஒரு பரம்பொருள் இருக்காங்க. அவரோட திருவடிக்கு மலர்கள் தூவி பூஜித்து நம்ம வணங்கினா கடல் போன்று நம்ம பல பிறவிகளாக சேர்ந்திருக்கும் வினை நம்ம விட்டு அகலும் அப்படின்னு திருமூலர் இந்த பாடலில் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நாட்டில் எண்ணிக்கைக்கு அடங்காத அளவுக்கு எண்ணற்ற தெய்வங்கள் எல்லா ஊர்கள்லேயும் இருக்காங்க. குறிப்பாக நம்ம எந்த ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடியும் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக நம்ம செய்வோம். சில வருடங்களுக்கு முன்னாடி எனக்கு எந்த சாமியை வழிபடுறது அப்படின்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருந்தது. இந்த சாமியை கும்பிட்டுட்டு அந்த சாமியை கும்பிடலன்னா அந்த சாமி கோச்சிக்குமா, இப்படிலாம் கூட எனக்கு ஒரு எண்ணம் ஒரு காலத்தில் இருந்தது. பின்னால் எனக்கு ஒரு புரிதல் வந்தது. அதை நான் இங்கே உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். இதை நம்ம ஒரு உதாரணத்தோடு பார்க்கலாம். அனைத்திற்கும் முதன்மையான இறைவனை ஒரு காலேஜ் பிரின்சிபல் மாதிரி நம்ம நினச்சிக்கலாம். அதே மாதிரி பெருமாள், முருகன், அம்மன், கணபதி இவங்களெல்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெட் மாதிரி நினச்சிக்கலாம். குலதெய்வத்தை நம்ம கிளாஸ் டீச்சர் மாதிரி நினச்சிக்கலாம். இப்போது ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு காம்படிஷனில் வேறு காலேஜில் போய் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கன்னா எடுத்ததுமே ஸ்ட்ரைட்டாக பிரின்ஸிபல் கிட்ட போக மாட்டாங்க. ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு கிளாஸ் மிஸ்ஸை தான் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்களோட உதவியோடு தான் பிரின்ஸிபலையோ ஹெச்ஓடியோ அவங்க மீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நமக்கு சின்ன சின்ன சந்தேகம்லாம் அந்த பசங்களுக்கு வருது அப்படின்னா அதுக்கெலாம் பிரின்ஸிபல் தேவையில்லை, கிளாஸ் டீச்சரே அது எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ணிவிடுவாங்க. அது மாதிரி நம்ம குலதெய்வத்தோட ஸ்ட்ரைட் கண்ட்ரோலில் தான் நம்ம இருக்கோம். நம்ம அதனால தான் எந்த ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடியும் குலதெய்வத்தோட அருளை நம்ம வேண்டுறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு தொழில் தொடங்குகிறோம் அப்படி நமக்கு நிறையா செல்வம் வரணும் அப்படின்னா முதல்ல குலதெய்வத்தை வழிபட்டோன்னா அந்த குலதெய்வமே அந்த செல்வத்திற்கு உண்டான அந்த இறைவன்கிட்ட நம்மளை அழைத்து சென்று நமக்கு நமக்கு அதை நம்மளுடைய தொழிலில் வெற்றியை அது ஏற்படுத்தி தரும். ஆனால் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். இந்த குலதெய்வங்கள் இருக்காங்க, அவங்க ஊர்காவல் தெய்வங்கள், பிரம்மா, திருமால், சக்தி, இது மாதிரி இருக்க எல்லா தெய்வங்களுமே இந்த மாயைக்குள்ளே உண்டான அந்த 36 தத்துவங்களுக்கு உள்ளே தான் இவங்க எல்லாருமே வர்றாங்க. அதனால் நமக்கு பணமோ பொருளோ பதவி இல்லை உறவுகளில் ஒரு நல்ல ஒரு சுமூகத்தன்மை, இது மாதிரி இந்த மாயைக்குள்ளே நமக்கு இருக்கிற ஒரு வேண்டுதல்களை இந்த தெய்வங்கள் பூர்த்தி பண்ணும். இல்லை எனக்கு இது எதுவுமே வேண்டாம், எனக்கு இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலேருந்து விடுதலை வந்தால் போதும், மரணம் இல்லாத பெருவாழ்வு வேணும் அப்படின்னு உங்களுக்கு அந்த எண்ணம் வர்றப்போ நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் சரி, நீங்கள் இந்து மதத்தில் இருக்கிற தெய்வம் தான் இல்லை, எல்லாருக்கும் ஒரே தெய்வம் தான், ஜீசஸோ அல்லாவோ யாரை வழிபட்டாலும் சரி, உங்களுக்கு அந்த எல்லாமா ஆகியிருக்கிற அந்த இறைவனே முன்னின்று உங்களை அந்த பாதைக்கு அழைத்து செல்வார். நம்ம ஒரு படி உள்நோக்கிய பயணத்தில் நம்ம ஒரு படி முதல்ல எடுத்து வைக்கிறோன்னா அந்த இறைவன் 2 படிக்கு வர்றாரு. சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் அவர் இது மாதிரி தெய்வங்களுக்கு, சிறு தெய்வங்களுக்கு விட்டுட்டு பெரிய விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையோட பர்பஸை எப்போ நம்ம அதை நோக்கி பயணம் பண்ணுறோமோ அப்போ இறைவன் நமக்கு உதவுறதுக்காக ஓடோடி தான் வருவாங்க. அவங்க காத்துட்ருக்காங்க எப்போ இந்த ஆன்மா பக்குவ நிலைமைக்கு வரும் அப்படின்னு. அதனால் அதுக்கான முயற்சியை நம்ம கண்டிப்பாக நம்ம செய்யணும். நம்ம ஒரு படி எடுத்து வச்சா அந்த இறைவன் நம்மளை கைப்பிடிச்சி முன்னாடி கூட்டிகிட்டு போயிடுவார். நன்றி.